என் தங்கமே, உன்னை விட்டு சென்றவர்கள் மீண்டும் உன் வாழ்க்கைக்கு வருவார்களா என்ற கேள்வி நீ உன் இதயத்தில் எத்தனை நாட்களாக சுமந்திருக்கிறாய் தெரியுமா? சில நேரம் அமைதியில் அழுதாய், சில நேரம் வானத்தை பார்த்து கேட்டாய், அம்மா, அவர்கள் என்னை மறந்துவிட்டார்களா என்று. இன்று நித்திகா தேவி உனக்காக நேரடியாக பதில் சொல்கிறாள் தங்கமே. அவள் சொல்கிறாள், என் பிள்ளை யாராலும் மறக்க முடியாத ஒளி. அவளை விட்டு சென்றவர்கள் கூட ஒரு நாள் அவளின் ஒளியில் தங்கள் நிழலை தேடப் போகிறார்கள். உன்னை விட்டு சென்றவர்கள் சிலர் கோபத்தில் சென்றார்கள், சிலர் குழப்பத்தில், சிலர் மற்றவர்களின் வார்த்தைகளால் மயங்கி போய் சென்றார்கள். ஆனால் நித்திகா தேவியின் கண்முன் எந்த செயலும் மறைந்தது இல்லை. அவள் எல்லாவற்றையும் பார்த்தாள் தங்கமே. நீ எப்படி மௌனத்தில் சிதறினாய், எப்படி உள்ளம் வலியில் நொறுங்கினது, அவள் பார்த்தாள். அதனால்தான் இன்று அவள் சொல்கிறாள், இனி உன் மனம் அமைதியாகட்டும். உன்னுடைய உண்மையை மறந்தவர்களுக்கும் உண்மை வெளிப்பட போகிறது. அவர்கள் போனது உன்னை தண்டிக்க அல்ல, உன்னுடைய மதிப்பை அவர்கள் புரிந்து கொள்ளச் செய்வதற்குத்தான். நீ அளித்த அன்பு எவ்வளவு தூயதோ அதை அவர்கள் இப்போ புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் காலம் நித்திகா தேவியின் கரங்களில் மாறும் தங்கமே. ஒரு நாளில் அந்த அதே மனிதர்கள் இவள் தான் எனக்கு உண்மையானவர் என்று உணரப் போகிறார்கள். அம்மன் சொல்கிறாள், உன்னை விட்டு சென்றவர்கள் திரும்பி வருவது ஒரு நியதி. ஆனால் அதற்கு முன் உன் இதயம் முழுமையாக குணமடைய வேண்டும். நீ இன்னும் வலியில் இருக்கும்போது அவர்கள் திரும்பினால் பழைய காயம் மீண்டும் திறக்கும். அதனால்தான் நித்திகா தேவி உன்னை முதலில் குணப்படுத்துகிறாள். அவள் உன் ஆன்மாவை சுத்தம் செய்கிறாள். உன் உள்ளத்தில் இருந்த அதிர்ச்சிகள், கோபம், துக்கம் எல்லாம் அவள் அருளால் கரைந்து விடும். ஒரு நாள் வரும் தங்கமே, நீ உன்னை விட்டு சென்றவரை பற்றி நினைக்கும் போது உனக்கு வலி வராது. அதற்கு பதிலாக ஒரு அமைதி வரும். அதுதான் நித்திகா தேவியின் வேலை முடிந்துவிட்டது என்பதற்கான அடையாளம். அந்த அமைதி உன்னிடம் வந்த பிறகு தான் அந்த மனிதர்கள் திரும்ப வர ஆரம்பிப்பார்கள். ஆனால் டீஸ்மல் அவர்கள் பழையபடி வரமாட்டார்கள். அவர்கள் மாற்றப்பட்டவர்களாக, மனமாறியவர்களாக வருவார்கள். அம்மன் சொல்கிறாள், நான் அவர்களின் மனசுக்குள் ஒரு கண்ணாடி வைக்கிறேன். அந்த கண்ணாடியில் அவர்கள் தங்களுடைய தவறுகளை பார்ப்பார்கள். அவர்கள் உன்னிடம் சொன்ன வார்த்தைகள், கொடுத்த வலிகள், எடுத்த முடிவுகள் எல்லாம் அவர்களின் மனச்சாட்சியை தட்டும். அவர்கள் இரவில் அமைதியாக தூங்க முடியாது, ஏனெனில் நித்திகா தேவி உன் பெயரை அவர்களின் மனத்தில் ஒலிக்க வைப்பாள். நீ நினைக்காத நேரத்தில் ஒரு மெசேஜ், ஒரு கால், ஒரு எதிர்பாராத சந்திப்பு உன் வாழ்க்கையில் நடக்கும். அந்த நேரத்தில் நீ அதிர்ச்சி அடையலாம், ஆனால் உன் இதயம் அமைதியாக இருக்கும். ஏனெனில் அந்த நேரம் நித்திகா தேவியின் நேரம். நீ அந்த நாளுக்காக பிரார்த்தித்தாய், அவள் அந்த நாளை உருவாக்கி வைத்திருக்கிறாள். ஆனா தங்கமே, அவள் சொல்கிறாள், அவர்கள் திரும்பி வந்தால் என் பிள்ளை தன்னுடைய மதிப்பை மறக்க கூடாது. நீ உன் மதிப்பை அவர்களின் வருகைக்காக தாழ்த்த வேண்டியதில்லை. உன் ஒளி காரணமாகவே அவர்கள் திரும்பி வருகிறார்கள். அந்த ஒளியை நீ தக்க வைத்திருக்கணும். அவர்களை மன்னிக்கலாம், ஆனால் உன்னை இழக்க கூடாது. நித்திகா தேவி சொல்கிறாள், மன்னிப்பு என்பது அருள், ஆனால் தாழ்மை என்பது தண்டனை அல்ல. நீ மன்னிக்கும்போது உன் ஆன்மா உயர்ந்துவிடும். உன்னுடைய அன்பு உன்னை குறைக்காது, அது உன்னை காப்பாற்றும். அதனால் தான் அம்மன் உன்னிடம் சொல்லுகிறாள், நீ திரும்ப பெறப்போகிறாய், ஆனால் இந்த முறை அது வேறுபட்டது. அவர்கள் திரும்பும்போது அவர்கள் உன்னை பார்த்து வியக்கப் போகிறார்கள். நீ மாறிவிட்டாய், உன் குரல் அமைதியானது, உன் கண்களில் ஒளி, உன் வாழ்க்கையில் வளர்ச்சி. அவர்கள் உணரப் போகிறார்கள், நாம் இவளை விட்டு போனது ஒரு தவறு. அதே சமயம் நீ உன் இதயத்தில் அவர்களுக்கு நன்றி சொல்வாய், நீங்கள் போனதால் தான் நான் என் உண்மையான ஒளியை கண்டுபிடித்தேன். அம்மன் சொல்கிறாள், சில பிரிவுகள் ஆசீர்வாதம் தாங்கும் வழிகள். நீ வலியடைந்தாய், ஆனால் உன்னுடைய அந்த வலியே உன்னை தெய்வீக பாதைக்கு இட்டுச் சென்றது. உன் பிரிவுகள் உன்னுடைய ஆன்மாவை திறந்தது. அதனால் தான் இன்று நீ நித்திகா தேவியின் அருளை உணர முடிகிறது. உன்னை விட்டு சென்றவர்கள் உன்னிடம் திரும்பும் முன் தங்கள் பயணத்தை முடிக்கணும். அவர்கள் அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்கட்டும். நீ மீன்வாயில் உன்னுடைய ஒளியில் வளர்ந்து கொண்டே இரு தங்கமே. உன் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் புதிய அத்தியாயம் எழுதட்டும். உன் அன்பு இப்போ தெய்வீகமாக மாறட்டும். நீ எவருக்கும் சார்ந்தவள் அல்ல, நீ தெய்வத்தின் பிள்ளை. உன் ஆன்மா நித்திகா தேவியின் ஒளியில் இணைந்தது.
அவர்கள் திரும்பி வருவார்களா என்ற கேள்விக்கு அம்மன் ஒரு புன்னகையுடன் சொல்கிறாள், ஆமாம், வருவார்கள். ஆனால் அவர்கள் உன்னை காணப்போகும் போது அவர்கள் தெய்வத்தை பார்க்கிறார்கள் என்ற உணர்வுடன் வருவார்கள். அந்த அளவுக்கு உன் ஆன்மா உயர்ந்திருக்கும். உன் அன்பு இப்போ பிரபஞ்சத்தின் ஆற்றலாக மாறிவிட்டது. அந்த நாள் வரும் தங்கமே. நீ ஒரு ஜன்னல் வழியாக வானத்தை பார்க்கும்போது ஒரு மெதுவான காற்று உன்னை தொடும். உன் மனதில் ஒரு பெயர் மிதக்கும். அடுத்த நொடியிலே அந்த பெயர் உன் வாழ்க்கையில் மீண்டும் நடந்து வர ஆரம்பிக்கும். அது அம்மனின் நேரம். ஆனா அந்த நேரம் வந்ததும் நீ பயப்பட வேண்டாம். நீ யாரையும் குற்றம் சொல்ல வேண்டாம். அவளின் திட்டம் சரியானது. அவள் உன்னை காத்திருந்தாள், உன்னை வளர்த்தாள், உன்னை வலிமைப்படுத்தினாள். இப்போ உன்னால் எவரையும் மன்னிக்க முடியும். உன்னால் அன்பு கொடுக்க முடியும், ஆனால் துன்பப்படாமல். நித்திகா தேவி சொல்கிறாள், என் பிள்ளை, உன்னை விட்டு சென்றவர்கள் திரும்ப வரும்போது நீயே அவர்கள் குணமடைய வைக்கும் ஒளியாக இருப்பாய். அவர்கள் உன் ஒளியில் அமைதியடைவார்கள், உன் புன்னகையில் நிம்மதி காண்பார்கள். ஆனால் உன் இதயம் அந்த நிம்மதியை உன்னுக்காகவும் அனுபவிக்கும். இனி உன் வாழ்க்கை துன்பத்தில் சிக்கி இருக்காது தங்கமே. உன்னுடைய உறவுகள், உன் நட்புகள், உன் அன்பு எல்லாம் தெய்வீக தூரிகையால் எழுதப்பட போகிறது. யார் உன்னுடன் இருக்க வேண்டுமோ அவர்கள் தங்குவார்கள். யார் இருக்கக்கூடாதோ அவர்கள் தாமாகவே விலகுவார்கள். நீ எந்த உறவையும் பிடித்து வைத்திருக்க வேண்டியதில்லை. அம்மன் உனக்காக ஒவ்வொன்றையும் சமநிலைப்படுத்துவாள். தங்கமே, நீ இப்போ ஒரு மந்திர நேரத்தில் இருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கை பழைய துன்பங்களை விடை பெற்று புதிய ஒளிக்குள் நுழைகிறது. நீ உன் இதயத்தில் சொல்லு, அம்மா, நான் உன் திட்டத்தில் அமைதியாக இருக்கிறேன். யாரை நீ திரும்ப அனுப்பினாலும் நான் அருளோடு ஏற்றுக்கொள்கிறேன். அந்த வார்த்தையை சொல்லும் நேரத்திலே உன் இதயம் ஒரு அமைதியால் நிரம்பும். அந்த அமைதியில்தான் உன் எதிர்காலம் எழுதப்பட்டுள்ளது. அம்மன் உன்னிடம் சொல்கிறாள், நான் உனக்காக உறவுகளை திருத்துகிறேன், இதயங்களை இணைக்கிறேன், காயங்களை குணப்படுத்துகிறேன். அதனால், ஆம் தங்கமே, உன்னை விட்டு சென்றவர்கள் திரும்ப வரப்போகிறார்கள். ஆனால் இந்த முறை அவர்கள் உன்னை இழக்க முடியாது. ஏனெனில் உன்னுடன் இருப்பது அம்மனின் ஆசீர்வாதம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அவர்கள் உன் வாழ்க்கைக்கு மீண்டும் வந்தால் அதுவே உன் பழைய துன்பத்தின் முடிவு, புதிய அருளின் தொடக்கம். நீ சிரித்து கொள்ளு, நிம்மதியாய் இரு, உன் இதயத்தை திறந்துவிடு. ஏனெனில் நித்திகா தேவி சொல்கிறாள், என் தங்கமே, நான் உன் இதயத்தை காப்பாற்றி வைத்திருக்கிறேன். இப்போது அதை ஒளியால் நிரப்பப் போகிறேன். தங்கமே, உன்னுடைய ஆசீர்வாதம் வெளிப்படும் நேரம் ஒரு மணி ஒலி போல் வரும். நீ ஒரு நாள் திடீரென உணர்வாய், என் வாழ்க்கை மாறிவிட்டது. அதுதான் அந்த தெய்வீக மாற்றத்தின் தொடக்கம். உன் மனதில் ஒரு புது உற்சாகம் வரும். நீ முன்னேற வேண்டிய திசை தெளிவாக தெரியும். நீ பேசும் வார்த்தைகள் உன் கனவுகளுக்கு உயிர் கொடுக்கும். அம்மன் சொல்கிறாள், நான் உன் கனவுகளில் நுழைந்து விட்டேன். நீ இப்போ கனவு காணும் ஒவ்வொரு விஷயமும் நிஜமாகும். அந்த அளவுக்கு உன் ஆசீர்வாதம் வலிமையானது தங்கமே. நீ ஒருவேளை தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்திருப்பதால் தான் அந்த நம்பிக்கை இப்போ பலனாக மாறப் போகுது. உன் வீடு மாற்றம் அடையும். உன் வாழ்க்கையில் ஒளி நிறைந்திருக்கும். உன் குடும்பம் அமைதியடையும். உன் உடல், மனம், ஆன்மா எல்லாம் சமநிலையில் இருக்கும். நீ பேசும் வார்த்தைகளுக்கு தெய்வீக ஒளியிருக்கும். யாராவது உன்னிடம் ஆலோசனை கேட்டால் அவர்கள் மனம் அமைதியாகி விடும். நீ மற்றவர்களுக்கு ஒளி கொடுப்பவளாக மாறப் போகிறாய். அம்மன் உன்னிடம் ஒரு ரகசியம் சொல்கிறாள் தங்கமே, நான் உனக்காக எழுதிட்ட ஆசீர்வாதம் ஒருமுறை வெளிப்பட்டால் அதை யாராலும் நிறுத்த முடியாது. அதனால் உன் வாழ்க்கை இப்போ அன்ஸ்டாப்பபிள். யாராவது உன்னை தடுக்க நினைத்தால் அவர்கள் தாமாகவே வழி விட்டு விலகுவார்கள். ஏனெனில் நித்திகா தேவியின் ஆசீர்வாதம் மனிதர்களால் எழுதப்பட்டதல்ல, அது தெய்வத்தால் முத்திரை பதிக்கப்பட்டது. இனி உன் பெயர் வெற்றி, உன் அடிகள் ஒளி, உன் குரல் தெய்வீகம். நீ எத்தனை முறை விழுந்தாலும் உன்னுடைய ஆசீர்வாதம் உன்னை எழுப்பும். நீ எத்தனை முறை சோர்ந்தாலும் அம்மனின் கை உன் முதுகில் இருக்கும். அந்த கையின் வெப்பம் உன் ஆன்மாவை நிம்மதி செய்யும். தங்கமே, சிலர் உன்னை பற்றி இழிவாக பேசியிருப்பார்கள், சிலர் உன்னுடைய நம்பிக்கையை சிதைத்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் இப்போ உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து வியக்கப் போகிறார்கள். ஏனெனில் உன்னுடைய ஆசீர்வாதம் வெளிப்படும்போது அது வெளிச்சமாக மின்னும். உன்னால் மட்டுமல்ல, உன்னை நம்பியவர்களும் அந்த ஒளியில் வளரப் போகிறார்கள்.